ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தி துன்யா ஹம்மஹு, யாருடைய முழு கவலையாக உலகம் மாறுகிறதோ, எப்படி உலகத்தை அனுபவிப்பது, எப்படி உலகத்தை ஆளுவது, உலகத்தில் எப்படி பொருளாதாரத்தை தேடுவது, உலகத்தில் எப்படி செல்வாக்கோடு வாழுவது என்கிற கவலையை ஒரு மனிதன் தன்னுடைய தலைக்குள் ஏற்றிக்கொள்வானாக இருந்தால், ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹு தஆலா வறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். அதாவது நேரடியாக அவனுக்கு வறுமை தெரியும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, வறுமை என்பது பொருளாதாரம் இல்லாமல் போவதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்த் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ். பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது நிறைய சொத்துக்கள் குவிவதல்ல, போதும் என்ற மனம்தான் செல்வம் என்கிறார்கள். ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால், வசதி உள்ளவன் என்றால், அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும். இதுதான் அவன் செல்வந்தன் என்பதற்கு அர்த்தமாகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுக்க, இன்னும் ஒரு ஓடைக்கு ஆசைப்படுகிறான், 2 ஓடைகளுக்கு தங்கத்தை கொடுக்க, 3வது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால் இவன் பிச்சைக்காரன், இவன் செல்வந்தன் கிடையாது. உண்மையிலே செல்வந்தன் என்றால், அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் மனதார சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் செல்வந்தத்தோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதிகமான சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, ஆனால் மன நிறைவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த உலகத்தை பற்றிய கவலை அவர்களை பெரிதாக ஆக்கிரமிக்கவில்லை என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முழு கவலையும் தீனை பற்றி கவலைப்படுவதை விட, நம்முடைய மௌத்தை பற்றி கவலைப்படுவதை விட, நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதை விட, மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு போது ஏற்படக்கூடிய அந்த பயங்கரத்தை பற்றி கவலைப்படுவதை விட, சிராத் என்ற அந்த பாலத்தை பற்றி கவலைப்படுவதை விட, பயங்கரமான அந்த நரக நெருப்பை பற்றி கவலைப்படுவதை விட கூடுதலாக எதற்கு கவலைப்படுகிறோம்? இன்று என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி தேடிக்கொள்வது, என்னுடைய பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவது, என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வீடு கட்டுவது, எப்படி ஒரு வளவை வாங்கிக் கொள்வது, அல்லது அடுத்தவன் பொருளாதாரத்தை ஈட்டுகிற போது அவனை போன்று நான் எப்படி வருவது, அல்லது அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் வீழ்த்துவது, இதுதான் நம்முடைய அதிகமான கவலையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத் ஹம்முஹு துன்யா, யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ, ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி, அவனுடைய கண் முன்னால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து விடுவான். போதாது போதாது, ஒரு ஏழை காலையிலே எழுந்திருப்பான், எழுந்து ஒன்று அவன் ஒரு கூலி தொழிலுக்கு செல்வான், ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் கூலி தொழிலை முடிப்பான், அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை எடுத்து வருவான், வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிடுவான், உடம்புக்கு தேவையான ரெஸ்டை தாராளமாக கொடுப்பான், இரவிலே செய்ய வேண்டிய இபாதத்துக்களை செய்வான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு செல்கிறான். மாடி வீடுகள் இருக்கிறது, பெரும் பெரும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன, வாகனங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கு நேரம் இல்லை, மனைவியோடு சந்தோஷமாக உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை, இபாதத்துக்கள் செய்வதற்கு அறவே நேரமே இல்லை. கடமையான வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு சிம்பிளாகிவிடும். வாங்கி சொன்னால் இது என்ன தொலைப்போவதை விட அந்த நேரத்தில் செய்கிற வியாபாரம் பெரிது என்று அவன் நினைத்து விடுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த லாபம் இருக்கிறதையோ அது ஒரு பெரிய இழப்பாக அவன் கருதுவான். அங்கே தொலைப்போகாமல் முனாஃபிக்குகளுடைய பட்டியலிலே அவன் சேர்ந்து கொள்வது என்பது அவனுக்கு ஒரு மேட்டராக இருக்காது. அவனுடைய கவலையெல்லாம் இந்த நேரத்தில் கடையை மூடிவிட்டேனாக இருந்தால், இந்த நேரத்தில் பள்ளிக்கு போய்விட்டேனாக இருந்தால் எனக்கு வருகிற பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும். எவ்வளவு பெரிய ஒரு வறுமையை அல்லாஹு தஆலா அவனுடைய கண் முன்னால் காட்டுகிறான் என்று பாருங்கள். மறுநாளைக்கு என்ன செய்வது? கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான். தூங்க சென்று விட்டால் கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான். நாளைக்கு செக்குக்கு எப்படி பணம் போடுவது, அதற்குரிய சிக்கல் அவனுக்கு உருவாகிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கானத்தித் துன்யா ஹம்மஹு, யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹு அக்பர், அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை ஆக்கி விடுவான். ஆனால் மறுமையை கவலையாக கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து கொட்டுவான். ஆனால் அந்த மனிதர்கள் துனியாவுக்கு அடிமைப்பட மாட்டார்கள். துனியாவை வைத்தும் மறுமையை கவலைப்படுகிற மனிதர்களிடத்தில் துனியாவை கொண்டு வந்து கொட்டப்படும். உதாரணமாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்தான். அந்த காலத்திலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்தவர்கள்,
அந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவருடைய கவலை எல்லாம் மறுமை என்பதாக இருந்தது. அல்லாஹ் கொட்ட கொட்ட அவர்கள் மறுமைக்காக சேமித்தார்கள். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் முதலாம் ஆளாக இருந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோன்றுதான் எல்லா சஹாபாக்களும் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் மறுமை கவலை இருந்தது. அல்லாஹ் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மனதில் நிறைவை கொடுத்தான், பொருளாதாரம் இருந்தாலும் அதில் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம். சாதாரணமான ஏழைகள் என்று சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தர்மம் செய்வதிலே போட்டி போடுகிறார்கள். சில நேரங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக, தாவா பணிகளுக்காக, மதரசாக்களுக்காக என்று கலெக்ஷனிலே போனால் பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி, மாடி வீடு, வாகனம் இருக்கிறது என்கிறவனுடைய வீட்டுக்கு போனால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கிறான். அதே டைமில் கூலில் தொழில் செய்யக்கூடிய வீடுகள், இந்த வீட்டுக்கு நம்ம போகலாமா இல்லையா என்கிற கவலையோடு சகோதரர்கள் செல்லுவார்கள். சில நேரங்களில் ஓலை குடிசையாக இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் அப்பம் சுட்டு விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியானவருடைய வீட்டுக்கு போய் எப்படி கேட்பது? இந்த வீட்டில் நமக்கு 500 ரூபாய் தான் தந்தார்கள், இந்த வீட்டுக்கு போனால் என்ன செய்ய போகிறார்களோ என்று போனால் அந்த வீட்டிலிருந்து 10,000 வரும், 20,000 வரும், மோதிரம் வரும், தங்கச் செயின் வரும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாடி வீட்டிலே, பஞ்சனை மெத்தையிலே, ஏசி ரூமிலே, ஏசி காரிலே போகிறவருடைய மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பாருங்கள். இது முஅஜிஸா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கவலையிலிருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள். நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும், நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும். அதே போன்று விரக்திக்கு, ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும். இன்றைக்கு இப்படி துனியாதான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே துனியாவை நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள், அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள், அல்லது சைக்காட்ரிஸ்டுகளிடம் போய் நிற்கிறார்கள், தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள், அல்லது கிளப்புகளிலே, பார்களிலே போய் நிற்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த முஃமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கவலையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் பொருள் உணர்ந்து ஓதும் போது அல்லாஹ் தஆலா அந்த கவலையை நம்மை விட்டு அகற்றுவார்.